வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம சேனலில் தொடர்ந்து பலன் தரும் பதிகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பகுதி 26 நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம். அபிராமி அந்தாதி, அதுவும் நம்மளுடைய இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் அபிராமி அந்தாதி போன வருஷமே நிறைய ஆடி மாத தொகுப்பில் 100 பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்தோம். அதில் நிறைய பேர் பலன்களை தொகுத்து அதுக்கேற்ற பாடல்களை தொகுத்து கொடுங்கன்னு சொன்னதுனால பலன் தரும் பதிகங்கள்ன்ற ஒரு தலைப்பில் நான் ஒவ்வொரு இந்த பாடல்களுக்கு என்னென்ன பலன்கள், இப்போ பார்த்திங்கன்னா பாடல் 45, 98 இந்த பாடலை பாராயணம் பண்ணோம்னா வஞ்சகம், பிறர் பழி சொல்லேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது, அதே மாதிரி நமக்கு யாராவது கெடுதல் நினச்சாங்கனாலும் அது இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது அது சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோடு போச்சு, அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ பெரிய கெடுதல் நினைக்கிறதாலும் இந்த பாடலை பாராயணம் பண்ணும்போது அது எல்லாம் தவிடுபடியாகும். அதுவும் அபிராமி அந்தாதின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான பதிகம்தான். ஏன்னா அபிராமி பட்டருக்கு வந்த சோதனைக்காக அவர் இந்த பதிகத்தையே பாராயணம் பண்ணல. இது அபிராமி ஆத்தான் நினச்சாங்க இப்படி ஒரு இது உலகுக்கு கிடைக்கணும்னு. அதுக்கு அவங்க பண்ண திருவிளையாடல் தான் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணி அவங்க பண்ணது. வாங்க இப்போ பாடலையும் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல் 45. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்த இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்ததவமோ மெண்டு செய்தாலும் பொறுக்கை நின்றே பின் வெறுக்கை அன்றே. இது நல்லாவே புரியும் நினைக்கிறேன். தொண்டு செய்யாது, யாருக்கு? அம்பாளுக்கு தொண்டு செய்யாமல், அம்பாளுக்கு மட்டும் இல்லை அடியார்களுக்கு தொண்டு செய்யலனாலும் அது தொண்டு செய்யாத கணக்கு தான். ஏன்னா சிவனை கூட என்ன சொல்லுவாங்களா, சித்தன் போக்கு சிவன் போக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அடியார்களுக்கு அவ்வளோ ஒரு மரியாதையும் அவங்களுக்கு உண்டான ஒரு இதுவும் இருக்குது, பவரும். ஸோ தொண்டு செய்யாது, அம்பாளுக்கு தொண்டு செய்யாது, அவங்களுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்யாமல், அம்பாளுடைய பாதத்தை பணியாமல், துணிந்து இச்சையை ஏன் இஷ்டப்படி பண்டு செய்தார். யார்? உளரோ இளரோ, அவங்க மாதிரியோ இல்லை இவங்கள மாதிரியோ ஏதோ ஒரு வழியில் நான் போயிட்டேன், அப்பரிசு அடியே அந்த வழியில் நான் செஞ்சிட்டேன் போயிட்டேன்னா கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்த தவமோ, அது நான் பட்ட தவமா இல்லை என்னோட முன்னோர்கள் செய்த கர்மவினை பலனா, அது எனக்கு தெரியாது. மிண்டு செய்தால், அப்படியே நான் தெரியாமல் அந்த ஒரு வழியில் போயிட்டேனா என்னை யார் பொறுத்து காத்து ரட்சிக்கணும்? அம்பாள்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறாரு. பொறுக்க என்றே பின் வெறுக்க என்றே, நீ பொறுத்து ஆகணும், நான் தவறு செய்தாலும் நீ பொறுக்கணும், அதுக்கு பதிலாக என்ன வெறுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு அழகாக அற்புதமாக அவருடைய விண்ணப்பத்தை அம்பாளோட பாதத்தில் வைக்கிறாரு. எப்படி ஒரு இது பாருங்கள். இது இந்த பாடலுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னா, அந்த உளரோ இளரோ அவங்க இஷ்டப்படி போகிறாங்க இல்லையா, அப்படி யார் மூலமாகவோ போயிட்டு ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அழகாக அம்பாள்கிட்ட அவர் சரணாகதி பண்ணிக்கிறார். எப்படி ஒரு அற்புதமான படம். இதெல்லாம் அவருக்காகவா பண்ணார்? கிடையாது. பின்னாடி வர நமக்காக இந்த 100 பாடலுக்குமே 100 விதமான தனித்தன்மையான பலன்கள் இருக்குது. அதனால தான் அபிராமி பட்டர் இப்படி ஒரு வாழ்க்கை தத்துவத்தை அடங்கின இந்த பாடலில் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கார். இன்னொரு பாடலும் உண்டு 98. இது அவங்க பண்ணுற செயல்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றும். அது பழி சொல்லு, அவங்க நம்மளை குழி தோன்றாங்கன்னா அந்த பிரச்சனையை இதை காப்பாற்றும். அது எப்படி ஒப்பிட்டு சொல்கிறா பாருங்கள். தை நின்னடி தாமரை சூடிய சங்கரருக்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததிங்கே மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே. இந்த பாடலை எவ்வளோ அழகாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போது அம்பாள் சிவபெருமானும் சங்கரரும் சிவபெருமானும் அம்பாளும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஒரு வாழ்க்கையில் இது நடக்கிறது தானே. ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டால் உடனே அவங்க அந்த சண்டையை மறந்து ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்லையா. அந்த விட்டு கொடுக்கறத எப்படி சிவபெருமான் அம்பாள்கிட்ட விட்டு கொடுக்குறாருன்றதை ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறா பாருங்கள். தை நின்னடி தாமரை சூடிய சங்கரருக்கு, அம்பாள் மலர் தாமரை மேலே வீற்றிருப்பாள், அவளை சூடியவர் சங்கரர். கரெக்டாக? அப்படி சங்கரர் தை அவரே தானாக அந்த வரும்போது எப்படி இருக்காருன்னு ஓமயம் பண்ணுறா பாருங்க. அவர் ஒரு நெருப்பு பிழம்பு. யார்? சிவபெருமான். தீயும் கையில் இல்லை. அதே மாதிரி அவர் தலையில் கங்காதேவி சூடியிருப்பார். கங்காதேவியும் இல்லை. அவர் ஒரு சரணாகதி நிர்கதியாகத்தான் அம்பாளை
சமாதானப்படுத்துகிறாரா சிவபெருமான். அதுக்கு என்ன அதோட விளக்கம்தான், கைவந்த தீயும் தலைவந்த ஆறும். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நான் தவறு செய்துட்டு என்ன நீ மன்னிச்சருள்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட சிவபெருமான் தானாக போகிறாரா. கறந்தது எங்கே அதனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த பரிவாரம், அந்த மகுடம், அது எதுவுமே இந்த இடத்துல அதுவும் சொல்லலாம். இன்னொன்று ஆணவத்தெல்லாம் விட்டுட்டு போய் நல்ல மனசோடு போய் சரணாகதி அடையணும். அது அடுத்த லைனில் சொல்கிறா பாருங்கள். அம்பாள் எப்படி யாரை ஏற்றுப்பாங்களாம்? மெய்வந்த நெஞ்சின் உண்மையான பக்தியும் தொண்டும் எங்கே இருக்கோ அங்கே தான் அம்பாள் புகலிடம் தேடுவாளாம். யார்கிட்ட தேட மாட்டாள். ஒரு காலம் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில். பொய் பழி சொல்லு, ஒருத்தவங்களை அங்கே போகிற அவன் என்ன செஞ்சுட்டான் இவன் என்ன செஞ்சான் பொறாமல் அவங்கள எப்படி இது பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அப்படி இருக்கிறவங்களோட மனதில் போய் அம்பாள் குடிபுக மாட்டாள். மடப்பூங்குயிலேன்னு அழகாக முடிச்சிருப்பார். நாம் போன வருஷம் ஆரம்பித்ததை இந்த வருஷம் ஆடி மாதம் வரைக்கும் அம்பாள் நம்மளை தொடர்ந்துக்கிட்டு இருக்கானா, இது கண்டிப்பாக அம்பாளோட என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புன்னு தான் எடுத்துக்கணும். போன வருஷம் நான் 100 பாடலும் கொடுத்து விளக்கமும் கொடுத்து அந்த பலன் தரும் பதிங்கள் அப்படியே ஒரு 6 மாதத்தில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா மார்கழி மாதம் அது இதுன்னு எல்லாமே வந்தனால இந்த பதிவுகள் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேலையிலும் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதோடு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துக்குள்ளேயாவது இதை முடிக்கணும்னு நினச்சி தான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். ஏறக்குறைய 26 பலன் தரும் பதிகங்கள் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 4 பதிகங்கள் தான் இருக்குது, 4 பதிவுகள் தான் இருக்குது. ஸோ பலன் தரும் பதிகங்கள்ன்ற தலைப்பையும் நம்ம நிறைவு பண்ணிடலாம். அனைத்து 100 பாடல்களுமே தொகுத்து இந்தந்த பாடல்களுக்கெல்லாம் பாராயணம் பண்ணால் இந்தந்த பலன்கள் சொல்லிட்டு அந்த ஒரு மெத்தடில் தான் இப்போ நம்ம நான் போட்டு ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் போய் இப்போ இன்று ஒரு தகவல் சுதாமான்னு டைப் பண்ணிவிட்டு அபிராமி அந்தாதின்னு போட்டால் எல்லாமே வரும். முதல்ல அபிராமி அந்தாதி ஃபஸ்ட்டு போன வருஷம் போட்ட தனித்தனி பாடல்களும் வரும், விளக்கமும் வரும். பலன் தரும் பதிகங்கள் அபிராமி அந்தாதி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10, அப்புறம் 11லேருந்து 20, அப்புறம் 20லேருந்து தான் 11லேருந்து தான் இப்போ நான் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது பழைய இதுக்கு முன்னாடி பழைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாச் பண்ணுறேன். இதுலேயும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். பழைய பதிவுகள் ஒன்று ஓப்பன் பண்ணாலே அப்படியே 1 by 1 வரும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அது இல்லாமல் பல தகவல்கள், ஆன்மீக தகவல் எல்லாமே இதில் இருக்குது. நன்றி, வணக்கம். ஓம் அன்னை அபிராமியை போற்றி போற்றி.